வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஃபோக்கஸிங் எபிலிட்டி அது எப்படி சிறப்புப்படுத்திக்கிறது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், என்ஜாய்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு பர்சனல். இட் கேன் பி கம்யூனிகேட்டட் பட் கேன் நாட் பி ஷேர்ட். அது பார்க்கணும். சூரிய உதயம் பார்க்கணும்னு சொன்னால் பர்சனலாக போய் பார்த்தா தான் அதனோட அனுபவங்கள் நம்மளுக்கு கிட்டும். அதை வேறு எப்படி பார்த்தாலும் அதே அனுபவத்தை நம்ம பெற முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் மனது ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கு மெடிடேஷன், தியானம் ஓரளவுக்கு பயனளிக்கும். ஆனால் தியானம் எப்படி செய்யணும், எதை குறித்து இருக்கணும், மனம் ஒருமுகப்படணும் என்று சொன்னால் எண்ண ஓட்டங்களை நிறுத்த வேண்டும். எண்ண ஓட்டங்களை நிறுத்தாத நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தா we will be sitting in a place but the mind வேண்டரர்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அப்படின்னா அந்த மாதிரி வேண்டரர்ஸ் மாதிரி போயிடும், அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தோம்னா கொஞ்சம் தூரம் எங்கெல்லாம் போயிட்டு வருதோ ஒரு 7 நிமிஷம் சுற்றி அடிக்கும். அதுக்கப்புறம் இட் வில் கம் பேக் டு அவர் செல்ஃப். திருப்பியும் ரவுண்ட் அடிக்கும். அடடா நம்ம போயிட்டே இருக்கும் போது இருக்குது, இன்னும் யோசிக்கவே வரல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வரும், அதுவாக வரும். ஆனால் அது அப்படி வரத்துக்கும் அதுக்கு நல்ல பழக்கம் உண்டு. இதுக்கு நடுவில் மனம் ஒருமுகப்படுத்தணும் என்ன சொன்னால் நிறைய யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். யோகா வேறு, எக்ஸசைஸ் வேறு. யோக அப்படின்னு சொன்னாலே மனம், உடல், அதாவது ரெண்டுமே, எண்ணம், சொல் ரெண்டுமே ஒரே இடத்துல. யுக் அப்படின்னா ஒரு இணைந்து சொல்வது அப்படின்னு அர்த்தம். அது ரெண்டும் யுக்குன்னு சொன்னால் அது ரெண்டும் இணைந்து ஒரே லைனில் வரும்போது மனம் ஒருமித்து ஒரு வேலையை செய்யும்போது த பாடி மைண்ட் வில் கெட் சின்க்ரோனைஸ்ட் ஒரே மாதிரி. அது அப்போ தான் நம்ம சொல்கிற ஆங்கிளில் நம்மளோட காலோ கையோ எதையான வளைக்கணும்னு சொன்னால் வளைக்க வரும். இப்போ தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், வாங்க ஒரு நிமிஷம் 2 எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் நிறுத்தணும்ப்பா பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி ஐ வில் சிம்பிளி மூவ் அவே. பிகாஸ் த மைண்ட் இஸ் நாட் இன் எண்ண ஓட்டங்களை நிறுத்தினா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அமைதியாக யூ கேன் நம்மளோட லிம்ஸு, நம்மளோட உறுப்புகள், உடல் உறுப்புகளை, கால் கையெல்லாம் தனிப்பட்ட முறையில் வேறு ஆங்கிளில் திருப்பணும்னு சொன்னால் அதற்கு முதல்ல என்ன பண்ணணும், அந்த பார்ட்டில் பாடி ஃபோக்கஸ் இருக்கணும். பாடி எந்த காலை மடக்கணுமா, வஜ்ராசனத்தில் உட்காரணும், இல்லாட்டி போனால் காலை மடக்கி மேலே தூக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், த மைண்ட் ஷுட் திங்க் அபவுட் இட். அந்த எண்ண ஓட்டங்கள் அதற்கு தொடர்புடைய பாடி பார்ட்டில் இருந்தால் தான் அது என்ன பண்ண முடியும், மடக்கிறதுக்கோ நீட்டுறதுக்கோ வாட் எவர் இட் இஸ் பாசிபிள். அதனால் யுக்னும் போது இரண்டும் இணைய வேண்டும். செயலும் எண்ண ஓட்டங்களும் இணைந்தால் மட்டுமே யோகா செய்ய முடியும். இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒரு 6 மாதத்து குழந்தை இருக்குது, வேகமாக நடக்கிறது, இல்லை செவுத்தில் போய் உட்காந்துக்கிறது, ஒரு வயசு சாப்பிட்றது ஒரு குழந்தைக்கு. இந்த சைல்ட் வாக்ஸ் பிட் அப்பா ஒரு மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுறது. அப்படியே காலுங்கிற ஒரு சாமான் இருந்தால் அதை குனிஞ்சு எடுத்துக்கிறது, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் 90 டிகிரி குனிஞ்சு எடுக்கிறது. அது கண்ட்ரோல் கிடையாது. ஆனால் குழந்தைகளுக்கு சிலப்போ பேலன்ஸ் இல்லாமல் கழிச்சு சாஞ்சிடும் கூட. அப்போ அது எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியுமா? இந்த குழந்தை யோகா போஸ்டரில் நிற்கிறதுன்னு சொல்ல முடியுமா? டெஃபினெட்லி நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னு கேட்டால் அந்த குழந்தைகள் என்ன செய்யும், அவ்வளோதான் பண்ணோன்னா மனம் அதுக்கு ஒன்றிலாம் பண்ணலை, கீழே இருக்கிறது டக்கர் நிற்கிறது. ஆனால் உடனே எடுத்து பார்க்குறது, இல்லாட்டி எதான ஒன்று இருந்தால் எதை எடுத்தாலும் தூக்கி காலோட கட்டவரல் அதுக்கு தலை வரைக்கும் வருது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த பாடி அது குழந்தை அப்படி தூக்குறது. ஆனால் இந்த சைல்டு இஸ் நாட் டூயிங் எனி யோகா போஸ்டர்லாம் அது ப்ராக்டிஸ் பண்ணல. அதுக்கு என்ன காரணம், ஒன்று தான் தெரியும், காலை மட்டும்தான் தூக்கணும்னு தெரியும், அது ஒண்டி தூக்கிட்டு இருக்கு. நமக்கு அப்படியா? அது மாதிரி 500 பக்கத்தில் இன்னும் 2-3 0 போட்ட அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் தெரியும் என்ன சொன்னால் தட் இஸ் வை வி ஆர் அனேபிள் டு டூ ஃபோக்கஸிங்லி. அதனால ஃபோக்கஸிங் எபிலிட்டி அவுட் டு பி டெவலப்ட். அதுக்கப்புறம் தான் யோகா வரும். யோகா வந்த பிறகு தான் மெடிடேஷன் வரும். இது நிறைய ஸ்கூல் இருக்குது. ஆனால் யோகா மெடிடேஷன் யோகா முதல்ல நல்லபடியாக ஃபோக்கஸிங் எபிலிட்டி அதை வளர்த்துக்கிட்ட பிறகு யோகம் நன்றாக வரும். அதாவது இப்போ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்கிற அளவுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிட்டாலே போதும். வி மே பி நெய்வ் இன் டூயிங் சர்டன் திங்ஸ். ஆனால் அந்த நெய்வ் இருக்கிற அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், அந்தந்த வேலைக்கு அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். நைட் 9 o'clock ஆச்சா போய் படுக்கணுமா, அடுத்த 5 நிமிஷத்தில் தூங்கணும். படுக்க போன பிறகு தான் இன்னும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு 1/2 மணி யோசித்து வச்சுக்கிறது. அந்த யோசிக்கலைன்னா லெஃப்ட் ரைட்டு யூ ஆர் ட்ரோசிங் இந்த பெட்டில் என்ன பண்ணுவோம், திருப்பி அப்படியே மாற்றி திருப்பி பார்த்துட்டு நிறைய வேலை செய்வோம். இல்லை தூங்கணும் என்ன சொன்னால் அடுத்த போய் படுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தூங்கணும். அப்படியே அதுக்கு என்ன காரணம், வி டோன்ட் ஹேவ் த ஃபோக்கஸ்.
அங்கே போயிட்டு இன்னும் என்ன யோசிக்கிறோம். இல்லை அடுத்தது ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா அங்கே ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் செலவு பண்ணுறோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வை இட் ஹஸ் ஹேப்பன் இட் இஸ் நாட், அதெல்லாம் ஒன்றும் தவறெல்லாம் கிடையாது. அதில் என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் we are unable to focus our mind, it's moving on चलना है. அதுக்கு சஞ்சலம், அதுக்கு ஏன் பேர்? நம்ம மனசு வந்து எப்போவும் சஞ்சலமாக போய்கிட்டே இருக்கு. சலயதி அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? போய்கிட்டே இருக்கு, அப்படியே ஆடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அதனால தான் அது வந்து மனம் வந்து நின்னிடத்தில் நிற்காது போய்கிட்டே இருக்கு. அதை ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நிற்க வச்சோமான்னு சொன்னால் உடனே இந்த கேட்ஜெட்லலாம் இல்லை. கேட்ஜெட்டில் கூட ஒரே ஐட்டம் பார்க்குறது இல்லை. வி கண்டினியூ டு see many things. அது இல்லை, கேட்ஜெட் ஒன்று தான் கையில் வச்சுருக்கோம். பட் வி ஆர் சீயிங் த சேம் ப்ரோக்ராமோ ஒரு சேம் எபிசோடோ பார்க்கறதில்ல, வேறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் சலம் என்கிறத நிறுத்திட்டு அச்சலம் அப்படின்னு சொன்னால் நிறுத்த தெரியணும், மனதை நிறுத்த தெரியணும். ஏதான ஒரு விஷயத்தில் எதில் வேணால் நிறுத்தலாம். ஒரு ஃபோக்கஸிங் எபிலிட்டி அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் மனசை ஒருமிதப்படுத்தி அதுலேருந்து நம்மளோட எண்ண ஓட்டங்களை நிறுத்தினமான இந்த மெடிடேஷன்றதோ யோகக்கலை என்பதோ நிச்சயமாக நம்மளுக்கு கை வரும், அதை செய்து கொள்ள முடியும் அப்படின்றத அந்த நம்பிக்கையை இந்த பதிவில் நம்ம சொல்லித்தரோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.